பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 18. அந்தவந்த இமே தேகா நித்யஸ்யோக்தாக ஷரீரிணः அநாசினோ பிரமேஸ்யः தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அழிவற்ற அளக்க முடியாத நித்தியமான உயிர்வாழியின் இந்த ஜட உடல் அழியப் போவது உறுதி. எனவே பரதகுலத் தோன்றலே, போரிடுவாயாக. ஜட உடலின் இயற்கை அழியக்கூடியது ஆகும். இது உடனே அழியலாம் அல்லது 100 வருடங்களுக்கு பின் அழியலாம். காலம் மட்டுமே மாறுபடலாம். காலவரையின்றி அதனை பாதுகாப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆத்மாவோ எதிரியால் பார்க்கக்கூட இயலாதபடி மிகவும் சிறியது. அது கொல்லப்படுவது என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்டபடி அதன் அளவை எவ்வாறு கணக்கிடுவது என்று கூட எவருக்கும் எக்கருத்தும் இல்லை. அந்த அளவிற்கு ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளது. எனவே இரு வகையில் பார்த்தாலும் கவலைக்கு இடம் இல்லை. ஏனெனில் உயிர்வாழியை கொல்ல முடியாது. ஜட உடலை நாம் விரும்பும் காலம் வரை காப்பாற்ற நிரந்தரமாக பாதுகாக்கவும் இயலாது. பூரண ஆத்மாவின் நுண்ணிய துகளான ஜீவாத்மா தனது செயல்களுக்கு ஏற்ப இந்த ஜட உடலை பெறுகின்றான். எனவே அவன் அறநெறிகளை பின்பற்றுவது அவசியம். பரம ஒளியின் அம்சம் என்பதால் உயிர்வாழியும் ஒளியே என்று வேதாந்த சூத்திரத்தில் குணப்படுத்தப்பட்டுள்ளது. கதிரவனின் ஒளி அண்டம் முழுவதையும் பாதுகாப்பதைப் போல் ஆத்மாவின் ஒளி இந்த ஜட உடலை பாதுகாக்கிறது. ஜீவாத்மா இந்த ஜட உடலை விட்டு அகன்ற உடனேயே உடல் சீரழிய தொடங்குகிறது. எனவே உடலை பாதுகாப்பது ஜீவாத்மாவே. வெறும் உடல் முக்கியத்துவம் அற்றது. ஜட பொருளான உடலை அடிப்படையாக கொண்டு தர்மத்தை தியாகம் செய்ய வேண்டாம் என்றும் போரிடும்படியும் அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 19. யயேனம் வேத்தி ஹந்தாரம் யஷைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தின ஹன்யதே. ஜீவாத்மாவை கொல்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவன் ஆவான். ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை. உயிர்வாழியின் உடலை கொடிய ஆயுதங்களை கொண்டு தாக்கும் போதும் உடலின் உள் இருக்கும் ஜீவாத்மா கொல்லப்படுவதில்லை என்பதை அறிய வேண்டும். எவ்வித ஜட ஆயுதத்தாலும் கொல்ல முடியாதபடி ஆன்மீக ஆத்மா மிகவும் சிறியது. இது பின்வரும் ஸ்லோகங்களில் தெளிவு பெறும். ஆத்மாவின் உண்மை நிலை ஆன்மீகமயமானது என்பதால் அது கொல்லப்படக்கூடியது இல்லை. கொல்லப்படுவது அல்லது கொல்லப்படுவதாக நினைக்கப்படுவது உடல் மட்டுமே. இருப்பினும் இக்கருத்து உடலை கொல்வதை எவ்விதத்திலும் அங்கீகரிக்கவில்லை. மா ஹிம்ஸ்யாத் சர்வபூதானி, எவருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்யாதே என்பது வேத வாக்கியம். அர்ஜுனனோ தர்மத்தின் அடிப்படையில் போரில் ஈடுபட்டுள்ளான், மனம் போன போக்கில் அல்ல.